Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்க்கு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாம ஏடிஎம் மிஷின்ல மணி டெபாசிட் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்கோட ஏடிஎம் மிஷின்ல போய் ஏடிஎம் மிஷின்ல ஸ்கிரீன்ல கீழே பாருங்க கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் ப்ரெஸ் ஹியர்னு இருக்கு. இந்த ஆப்ஷனுக்கு நேராக இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் மூணாவதாக இருக்க கேஷ் டெபாசிட் இன் SP/CRன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கரெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர், இதுலேயும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை வந்து ஒருக்க கூட என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கரெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும், அதை செக் பண்ணிட்டு இந்த கன்ஃபார்ம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டெபாசிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அக்ரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் போடக்கூடிய பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு இந்த கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வெரிஃபை ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து ஸ்கிரீன்ல ஷோ ஆகும், அதை செக் பண்ணிட்டு இந்த டெபாசிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க ரெசிப்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணியை டெபாசிட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே ஹைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.